இந்த நேரத்துல அபி எப்படி? குழந்தை கொன்னுனா அந்த அபி குட்டிய காப்பாத்துற புலியா எந்த நேரத்திலயும் வருவா ஜான்சி. ஜான்சி, நீ சீக்கிரம் கிளம்பி வா. யா யா யா, நான் சீக்கிரம் கிளம்பி வந்துடுறேன். அபி எப்படி? அம்மா, என்னம்மா பாப்பா உடம்பு சுடுது? சொல்லுங்கம்மா, பாப்பாக்கு ஜுரமா என்ன? ஆமா அபி, குழந்தைய தூக்க வந்த ஆளு யாருன்னு உனக்கு தெரியுமா? குழந்தை உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு மங்கா சொன்ன விஷயத்த சுமதி அம்மா கிட்ட சொன்னா சுமதி அம்மா பயப்படுவாங்களே. சொல்லு அபி. தெரியலம்மா, யாராவது குழந்தைய கடத்துற கும்பலா இருக்கும். நீங்க விடுங்க. எப்படி விடுறது? போனவன் திரும்பி வந்தா? அடி வாங்கிட்டு போனவன் என்னைக்குமே திரும்பி வரமாட்டான். நீங்க விடுங்க, நான் பாப்பாக்கு பால் கொடுக்கறேன். என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? விடுங்கம்மா. நம்ம ஜான்சி மேடம்கிட்ட சொல்லி வந்தது யாருன்னு விசாரிக்க சொல்லலாம். ஆமா ஆமா, ஜான்சி கிட்ட சொல்லி நாளைக்கே ஆசிரமம் முழுக்க சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ண சொல்லணும். அத போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு கனெக்ட் பண்ண சொல்லணும். அப்போதான் நாம சேஃபா இருக்க முடியும். தூங்குறியா? என்ன பாப்பா, பால் குடிச்சு முடிச்சிட்டியா? அடடே, பாப்பாவுக்கு ஜுரம் சரியாயிடுச்சே. அப்போ பாப்பா உன்னை பார்க்காம தான் ஏங்கி போயிருக்கு. சுமதி அம்மா, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன அபி? நாளைக்கு சஞ்சீவுக்காக நான் யாசகம் எடுக்க போற கடைசி நாள். என்னோட கடைசி யாசகத்தை பாப்பா கையால வாங்கி நான் என் நேர்த்தி கடனை முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாப்பா கிட்ட என் கஷ்டத்தையெல்லாம் சொல்லி யாசகம் வாங்கினா என் நேர்த்தி கடன் நல்லபடியா நிறைவேறி சஞ்சீவ் கண் முடிச்சிருவான்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா அபி, நீ நேர்த்தி கடனை முடிக்கும் போது நான் பாப்பாவை தூக்கிட்டு வந்து உனக்கு யாசகம் போட வைக்கிறேன். பாப்பா, நீதான் நாளைக்கு எனக்கு பிச்சை போட்டு சாமி மாதிரி என் கூடவே இருந்து என் சஞ்சீவ கண்முழிக்க வைக்கணும். வாமா. சரிம்மா, நான் கிளம்புறேன். வரேன். டாட்டா சொல்லுங்க. அங்க பாருங்க, அம்மா பாருங்க. சுமதி அம்மா, நீங்க சொன்னது சரிதாம்மா. அபி பறந்துகிட்ட இருந்து குஞ்சு காப்பாத்துற கோழிதான். பாப்பாக்கு ஒரு ஆபத்துன்னு உடனே எப்ப வந்தாங்க, எப்படி வந்தாங்க எதுவுமே தெரியல. ஆனா பாருங்க, பாப்பாவை காப்பாத்தி கொடுத்துட்டாங்க. பாப்பா
அபியும் சஞ்சீவும் அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க சாமி. இந்த சின்ன வயசுல யாரும் இவ்ளோ கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. போதும் சாமி, அபி பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமே அவங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். நான் இன்னைக்கு சந்தோஷ் கூட வர்மா பினான்ஸ்க்கு போய் சஞ்சீவோட கடனை அடைக்க போறேன். சஞ்சீவ் கடன் பிரச்சனையில இருந்து வெளியில வர போறான். இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை நல்லபடியா அமைய நீதான் சாமி அபிக்கும் சஞ்சீவுக்கும் துணையா இருக்கணும். சந்தோஷ், சந்தோஷ், சொல்லுங்கம்மா. நம்ம வர்மா ஆபீஸ்க்கு கிளம்பலாமா? அம்மா, ரொம்ப அவசரப்படாதீங்க. இப்போ மணி 8 தான் ஆகுது. 10 மணிக்கு தான் வர்மா ஃபினான்ஸ் கம்பெனி ஓபனே பண்ணுவாங்க. 10 மணிக்கு மேலதாம்மா போகணும். அப்போ என் புள்ள கடனை அடைக்க நான் இன்னும் 2 மணி நேரம் காத்துட்டு இருக்கணுமா? அம்மா, பொறுத்தது பொறுத்துட்டீங்க. இன்னும் 2 மணி நேரம் தானே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கஷ்டம் அழையா விருந்தாளியா ஈஸியா நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துருது. ஆனா அத நம்ம வெளியில அனுப்பதா ரொம்ப நேரம் ஆகுது. இன்னும் 2 மணி நேரம் தானே, பொறுமையா இருக்கேன். ஸ்ரீஜா, இந்த சீதா இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா இன்னைக்கு சஞ்சீவ் கடன் அடைச்சிருவா போல இருக்கே. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா. மரத்துல இருக்கிற மாங்காய் மேல ஒரு கல் எரிஞ்சா மிஸ் ஆகும், அதுவே 10 கல் எரிஞ்சா எப்படி மிஸ் ஆகும்? சீதாத்த கிட்ட இருந்து 10 கோடி ரூபாய் பணத்தை அடிக்க 10 பேரும் எலிய வேட்டையாட வட்டம் போட்டு பறக்கிற பருந்து மாதிரி நம்ம வீட்டுக்கு வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பணத்தோட நம்ம வீட்டு வாசலுக்கு வந்த அடுத்த நிமிஷம் நம்ம அரேஞ்ச் பண்ண ஆளுங்கள்ல யாராவது ஒருத்தன் பருந்து மாதிரி வந்து சொடக்கு போடுற நேரத்துல அத்தை கிட்ட இருந்து பணத்தை அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் எங்க இருந்து அத்தை சஞ்சீவ் கடன் அடைக்கிறது? ஸ்ரீஜா, மைதா மாவு நம்மள கவனிச்சிட்டா நீ கேஷுவலா இரு. மா, நம்ம பணத்தை எடுத்துக்கிட்டு வர்மா பினான்ஸ் போகும்போது பார்த்து கவனமா போகணும். ஏன் சொல்றேன்னா, இங்க திருடுங்க தொல்லை ஜாஸ்தியா இருக்கு. ஸ்ரீஜா, சந்தோஷ் திருடங்கன்னு நம்மள தாண்டி சொல்றான். அம்மா, அந்த மைதா மாவு என்ன வேணாலும் சொல்லட்டும், எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தானே. அதுக்கப்புறம் நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா ஓங்கிரும். ஜீஜா மேடம், நல்ல வெளியில வந்து பேசுங்க. நீங்க பேசுறத உங்க புருஷன் வந்து கேட்டுற போறாரு. ஹே, நான் எங்க இருந்து பேசுறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன மேடம் பேசுறீங்க? உங்க அத்தை கிட்ட இருந்து பணத்தை அடிச்சா 1 கோடி ரூபா மேடம். அசால்ட்டா இருப்பமா? நீங்க மட்டும் இல்ல, உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க எல்லாம் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு உங்க எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கவலையே படாதீங்க. இன்னைக்கு வேலையை சிறப்பா தரமா முடிக்கிறோம். உங்க அத்தை கிட்ட இருக்கிற பணம் உங்க கைக்கு வந்து சேரும். போதுமா? சரி. இன்னைக்கு நடுநிசையில
நீலிக்கு குழந்தைய பலி கொடுக்கறதுக்கு உகந்த நாள். கடார இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தையோட இங்க வந்துடுவான். அவன் வர்றதுக்குள்ள பூஜைக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் நாம தயாரா வச்சிருக்கணும். ஏய், குருவே சொல்லுங்க குருவே. குழந்தைய பலி கொடுக்க பூஜைக்கு வேலையை ஆரம்பிக்க. ஆகட்டும் குருவே. குருவே தயாராகி விட்டது குருவே. குருவே எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா? கேளு. இல்ல குருவே, இந்நேரம் கடாரம் குழந்தையோட இங்க வந்திருக்கணும். ஆனா இப்ப வரைக்கும் வரல. அதான் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு குருவே. என் குருவோட சக்தியவே சந்தேகப்படுறியா? நான் முன்ன மாதிரி இருந்திருந்தா இந்நேரம் உன்னை கொன்னு போட்டிருப்பேன். நான் கடாரத்தை நம்பல, அவன் வாயில இருக்கிற என் குரு மந்திரிச்சு கொடுத்த வேற நம்புறேன். குரு கொடுத்த வேர் கடாரனுக்கு உதவி செஞ்சு குழந்தைய கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வர வைக்கும். கடாரம் வருவான், நான் குழந்தைய பலி கொடுத்து எழுந்த சக்தியை நான் திரும்ப பெறுவேன். என்ன குருவே, என்னாச்சு? காலா, என்ன உன்கிட்ட அழிச்சுக்க பாக்குறியா? உன்னால என்ன கொண்டு போக முடியாது. நான் யாகத்தை ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் உன்னோட விளையாட்டலாம். குழந்தைய பலி கொடுத்ததுக்கு அப்புறம் என் சக்தியை திரும்ப பெற்று சிரஞ்சீவி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சஞ்சீவ் சார் இன்னும் கண்ணு முழிக்கல மேடம். நான் சஞ்சீவை பார்க்கலாமா? பார்க்கலாம் மேடம், நீங்க போய் பாருங்க. மேடம் என்னாச்சு மேடம்? சஞ்சு சார் பார்க்கணும்னு போனீங்க, பார்க்காமலே திரும்பி வந்துட்டீங்க. நான் சஞ்சீவை பார்க்கல. சஞ்சீவ் கண் முழிச்சு எழுந்திருச்சதும் என்ன கூப்பிடுங்க. மேடம், டாக்டர் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? அந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன மெடிசன்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பி கேர்ஃபுல். ஓகே சார். டாக்டர், என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே. ஆஃப்டர் ஆபரேஷன் சஞ்சீவ் பொசிஷன் வெரி கிரிட்டிக்கல். சஞ்சீவ் இஸ் நாட் ரெக்கவர்ட். அப்புறம் இன் சஞ்சீவி கேஸ் I never trust science. I trust your mad love power. Your love only recovers Sanjeev. நம்புங்க டாக்டர், எங்க காதல நம்புங்க. என் சஞ்சீவ் என்னை விட்டு போக மாட்டான். அவன் கண்டிப்பா கண்முழிப்பான். இந்த உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தது அன்புதான். அந்த அன்புக்கு முன்னாடி எமனா இருந்தாலும் தோத்துதான் போவான். அதத்தான் சத்யவான் சாவித்ரி கதையும் சொல்லுது. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அது கதை, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை. பேர் உண்மைன்னு நான் நம்புறேன். என் நம்பிக்கை கட்டாயம் ஜெயிக்கும். எனக்கு நேரமாச்சு. சஞ்சீவுக்காக நான் வேண்டிக்கிட்ட நேர்த்தி கடனை நான் முடிக்க போகணும்.
நான் போய் நேர்த்தி கடனை முடிச்சிட்டு சீக்கிரமாவே வந்துடுறேன். நான் வரத்துக்குள்ள சஞ்சீவ் கண் முழிச்சிட்டான்னா கண் முழிச்சிடுவான். அவன்கிட்ட சொல்லிடுங்க, உனக்காக அபி வந்துட்டு இருக்கா, 3 நாளா உன்னை பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டா, நீ இல்லைன்னா அவ செத்துருவேன்னு சொன்னா. கடைசியா நாங்க எல்லாருமே சொன்னோம் உனக்கு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னு. அப்பவும் அபி சொன்னா, எனக்கு தெரியும் என் சஞ்சீவ் திரும்ப எழுந்திருச்சு வருவான்னு. அந்த யமனால கூட அவனை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொன்னான்னு சொல்லுங்க. ஐயோ, மணி ஆயிடுச்சே. சந்தோஷ், மணி 10:30 ஆச்சு, கிளம்பலாமாப்பா? சரிங்கம்மா. வா. எப்படியோ ஒரு வழியா சீதாவும் மைதாமாவும் பணத்தோட கிளம்பிட்டாங்க. ஸ்ரீஜா, நம்ம பால்கனில போய் நின்னு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரவுடிங்க சீதா கிட்ட இருந்து எப்படி பணத்தை அடிக்கிறாங்கன்னு பாக்கலாம். சரியா? வா, போ, மேல போ. ஸ்ரீஜா, சஞ்சீவோட கடன் அடைக்கவா போறீங்க? போங்க போங்க. ஹலோ சார், எங்க இருக்கீங்க? தம்பி, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. ஐயோ ஸ்ரீஜா, அங்க பாருடி, போலீஸ் வராங்க. போலீஸ்? சாரி சந்தோஷ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல சார். ஏய், என்னடி உன் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா? சீஜா 1 கோடி ரூபா தரேன்னு சொல்லும் போது உஷாரா இருந்திருக்கணும். அசால்ட்டா இருந்ததால இப்படி வசமா மாட்டிக்கிட்டோமே. எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். சந்தோஷ், எதுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க? எல்லாம் நம்ம செக்யூரிட்டிக்காக தான் வந்திருக்காங்க. செக்யூரிட்டியா? நமக்கு எதுக்குப்பா செக்யூரிட்டி? அது போகும்போது கார்ல நான் டீட்டெயிலா சொல்றேன். இப்ப கிளம்பலாம், கார்ல ஏறுங்க. சரிப்பா. ஏய், பாக்குறாண்டி. எதிர்பார்க்கல, இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. இன்னும் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்க போகுது பாரு. நல்லவங்களை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸ்ரீஜா. நல்லவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த உலகமே அவங்க கூட நிக்கும். இது உனக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அபி உன்னை ஜெயிச்சு தெருவில் நிறுத்த போறத இனி யாராலையும் தடுக்க முடியாது.
இதுக்கு மேல இங்க இருந்த ஆபத்து யார் கண்ணிலும் படாம இங்க இருந்து ஓடிட வேண்டியதான்.